மதுஷாமன் ஆயுஷ்வேதிஷாலா ஒரு டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்ட் சேனலில் அடுத்து ஒரு கேள்வி சர்க்கரை நோய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர், இந்த சர்க்கரை நோயினால் கை காலெல்லாம் எரிச்சல் வருது, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா ஆயுர்வேதத்தில்? ரைட். இப்போது இந்த கை கால் எரிச்சல் சர்க்கரை நோயில் வருது இல்லையா, அது இப்போது ரொம்ப நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது சர்க்கரை நோயினால் தான் பெரும்பாலும் வரும், ஆனால் வேறு சில காரணங்களாலையும் வரும். சர்க்கரை நோயினால் வரக்கூடியது 2 காரணத்தினால வருது. ஒன்று, நாள்பட்ட சர்க்கரை நோயில் நரம்பு டேமேஜ் ஆகும். அதுக்கு ஏதாவது சிதைவு ஏற்பட்டால் அந்த காலுக்கு சப்ளை பண்ண நரம்பில் ஏதாவது சிதைவு ஏற்பட்டால் சர்க்கரை நோயினால் எரிச்சல் வரலாம், மரத்து போகிற மாதிரி, ஒரு மாதிரி பூசுகிற மாதிரி, குத்துற மாதிரி, மாதிரிலாம் வெவ்வேறு பெரிஃபரல் டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுவே ரத்த ஓட்டமும் ரொம்ப சீராக இருக்காது சர்க்கரை நோயாளிகளுக்கு. ஸோ அதனாலையும் இதே சிம்டம் வரும். ஸோ இந்த 2 காரணத்தினால வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கான கைகால் எரிச்சலுக்கு ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, உள்ளுக்க மருந்து சாப்பிட்றது, வெளியில் மருந்து தடப்படுறதுக்கும் கொடுப்போம். அது மரத்து போகிறதுக்கு வெளியில் வேறு மாதிரி மருந்து, எரிச்சலுக்கு வேறு மருந்தாக கொடுப்போம். உள்ளே ஆனால் மருந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த நரம்பு மண்டலத்தில், நரம்பு மண்டலம் வந்து நரம்பு, அங்கே இருக்கிற நரம்புக்கு ஏற்படக்கூடிய அந்த சிதைவை ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடியதாக ஏதாவது கொஞ்சம் நரிஷிங்காக கொடுக்கறது, கண்டக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் பெட்டராக ஆயுர்வேதம் நிறையா ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. மருதம்பட்டை, இப்படிப்பட்ட சில மூலிகைகள்லாம் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம மருந்து கொடுத்து நிறைய பேர் நல்ல பலன் கிடச்சிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். நன்றி.